இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் பெருமாளின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுது. நீங்களும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண என பதிவை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றி தருவாருங்க. பெருமாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. இந்த 108 திவ்ய தேசங்கள்ல ரொம்பவே சிறப்பும் ஆச்சரியம் வைக்கும் விதத்தில் இங்கு கருடர் இருக்கிறாரு. இந்த கருட பகவான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சாதாரணமாகவும் வெளியில் வர வர பார்த்தீங்கன்னா உற்சவத்தின் போது அதிக எடை கொண்டும் மீண்டும் கோவிலுக்குள்ள நிலையும் போது பழைய எடைக்கு திரும்பக்கூடிய அற்புதம் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் நடக்குது. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அவதாரம் என்ன, இந்த ஆலயத்திற்கு சென்று எந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் கஷ்டங்களும் விலகி வாழ்க்கையில் நிம்மதியை பற்றின நிச்சயம் இந்த பெருமாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்களும் பெருமாள் பக்தராக இருந்தீங்கன்னா நிச்சயம் பெருமாளே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூர்த்தங்கள் வெறும் சிலைகள் இல்லைங்க, அதில் அவரின் சத்தியாந்தம் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இறைவன் அவ்வப்போது அற்புதங்கள் மூலம் உணர்த்துவது வழக்கம். சில தலங்களில் பார்த்தீங்கன்னா மூர்த்தி விசேஷம் ரொம்ப பிரசித்தம் பெறுவது உண்டு. திருச்செந்தூர், சிக்கல் போன்ற பல தலங்களில் சுவாமிக்கு வேர்க்கும். திருப்புறம்பியத்தில் குடங்குடமாக அபிஷேகிக்கப்படக்கூடிய தேன் அனைத்தையும் தன்னுள்ள இழுத்துக்கொள்வார் பிரளயம் காத்த விநாயகரும். அதே போல அந்த வரிசையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஆலயம்தான் கும்பகோணத்து அருகே இருக்கக்கூடிய அற்புத திருத்தலந்தாங்க திருநாரையூர் திருத்தலம். பெருமாளுக்கு அருகிலேயே இங்கு கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார் பெரிய திருவடின்னு போற்றக்கூடிய கருட பகவான். ரொம்ப பிரம்மாண்டமான வடிவினராக விளங்கும் இந்த மூர்த்தியை உற்சவராக பார்த்தீங்கன்னா இங்கு வழிபடுவாங்க. பொதுவாக உற்சவ பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டிருப்பார். ஆனால் இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னா கல்லினால் ஆன கருடரே உற்சவராகவும் விளங்குவது தனி சிறப்புங்க. அது மட்டும் இல்லை, கல்கருட சன்னதியில் இருந்து தூக்கும்போது 4 பேர் தான் தூக்குவாங்க. அங்கிருந்து ஒவ்வொரு பிரகாரமாக இறங்கி வீதிக்கு வரும்போது மட்டும் 4 என்பது 8, 16, 32, 64, 128ன்னு படி கருடால் வரை சுமப்போரின் எண்ணிக்கை அதிகமாகும். வீதி உலா முடிந்து கோவிலுக்களை மீண்டும் வந்து சன்னதியில் கொண்டு வைக்கும்போது அதன்படியே குறைந்து தொடக்கத்தில் இருந்தபடி 4 பேர் கொண்டு வந்து வைப்பாங்களா. அப்படிப்பட்ட விசேஷமான மூர்த்தியான இவர் அருளோ இத்தலம் ரொம்பவே விசேஷங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஏன் இங்கு பெருமாள் அவதரித்தார்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே மூலவராக இருக்கக்கூடிய திருநாராயணூர் நம்பி உற்சவருக்கு இடர்கடுத்த திருவாளன்னு திருநாமத்தோடு தாயாரின் திருநாமம் மஞ்சுளவள்ளிங்க. இங்கு தல விருட்சமாக மகிழமரம் அமைந்திருக்கு. இங்கு மணிமுத்தா, சங்கர்ஷனம், பிரத்யூனன், அனிருத்தன், சம்பருத்தன்னு தீர்த்தங்கள் உள்ளதுங்க இந்த தலம். அது மட்டும் இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே பெண்ணுக்கு முன்னுரிமை வழங்கி ஊர் இது என்று இதை போற்றுவாங்க. காரணம் இங்கு தாயாருக்கு தான் முதல்ல அபிஷேகமும் பிரசாதம் முதலியவை தரப்படுதுங்க. பிறகுதான் பெருமாளுக்குன்னு நெய்வேத்தியமும் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தரக்கூடிய வழக்கம் இருக்குது. முன்னொரு காலத்தில் மேதவின்னு பார்த்திங்கன்னா மகரிஷி வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டுன்னு விரும்பினாராம். அதற்காக மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து வந்தார். அவருடைய பிரார்த்தனைக்கும் இறங்கி வந்த மகாலட்சுமி அவருக்கு குழந்தையாக இருக்க விரும்பியிருக்கா. அதன்படி அவர் ஒரு நாள் மகிழ மரத்தின் கீழே அழகான ஒரு பெண் குழந்தையை கண்டாராம். அந்த குழந்தைக்கு மஞ்சுளவள்ளின்னு பெயரிட்டு வளர்த்து பெருமாளும். பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சுளவள்ளி வளர்ந்து திருமண பருவத்துக்கு வந்தா. அப்போது மகாவிஷ்ணு மஞ்சுளவள்ளியை கைத்தலம் பற்றுவதாக அந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆனால் ஒருவராக வராமல் வாசுதேவன், சங்கஷ்ணன், பிரத்யுனன், அனிருத்தன், புருஷோத்தமன் 5 உருவங்களையும் அதிதிகளாக வந்தாராம். அப்படி வந்த அதிதிகளை வரவேற்றி விருந்து கொடுத்துருக்காரு மேதவி மகரிஷியம். சாப்பிட்டவங்க கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்ற சென்றா வஞ்சலவள்ளி. எல்லோரும் கையை கழுவி கொண்டு சென்றுவிட வாசுதேவன் மட்டும் வஞ்சலவள்ளியின் கையை பற்றினார். வஞ்சலவள்ளியும் கூக்குரலிட்டா. பிறகு மேதவி மகரிஷியும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து பார்த்தபோது 5வரையும் காணலை. அங்கே மகாவிஷ்ணு மட்டும் வஞ்சலவள்ளியின் கையை பிடித்த கோலத்தில் சேவை சாதித்து கொண்டே நின்றார். தம் முன் மகாவிஷ்ணு மட்டும் வஞ்சலவள்ளியை கையை பிடித்த கோலத்தில்
சேவை சாதித்து கொண்டு நிற்பதை கண்ட பார்த்தீங்கன்னா மேதவி தன்னுடைய பாக்கியத்தை எண்ணி ஆனந்தம் அடைந்தார். அப்போது பகவான் மேதவியை பார்த்து அவர் பெண்ணை தமக்கு கன்னியா தானம் செய்து கொடுக்கும்படி வேண்டியிருக்காரு. பிறகு மேதவியும் இசைந்து சில நிபந்தனைகளை விதித்தாலாம். தமக்கு அவ்வூர் மக்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும்னு திருமணம் ஆனாலும் தன் அன்போடு செல்லமாக வளர்த்த பெண்ணுக்கு எல்லா முன்னுரிமைகளும் கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டாராம். அதற்கு பெருமாளும் இசைத்து வஞ்சுலவள்ளியை இங்கு மனம் புரிந்திருக்காரு. அன்று முதல் இங்கு தாயாருக்கு தாங்க முதல் பார்த்தீங்கன்னா மரியாதை நடத்தப்படுது. அவ்வூரிலேயே கோயில் கொண்டு எழுந்து அருள்பாலித்து வருகிறார் இங்கு பெருமாளும். கர்ப்ப கிரகத்துல தாயார் ஒரு அடி முன்னால் நிற்க பெருமாள் மற்ற வியூக மூர்த்திகளோடு சேவை சாதிக்கின்றாரு. இத்தலத்துக்கு வந்து வேண்டிக்கொண்டா விரைவில் திருமண வரம் கிடைக்குங்க. மேலும் இத்தலத்தில் விசேஷமான கல்கருடன் குறித்து இன்னொரு செய்தியும் உண்டு. இந்த ஊரில் அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி கல்லினால் கருடனை செதுக்கி சிறகுகளை அமைத்து பிராண பிரதிஷ்டை செய்த போது அந்த கல்கருடன் திடீர்னு பறக்க ஆரம்பித்து விட்டுதான். அதை கண்ட சிற்பி ஒரு கல்லை வீச அது கருடனின் அழகை தாக்க கருடன் இந்த இடத்துல விழுந்ததாகவும் பெருமாள் உடனே பார்த்தீங்கன்னா கருடனை இங்கேயே இருக்க வரமளித்து தன் சன்னதிக்கு அருகிலே ஒரு இடமும் கொடுத்தாருன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கருடனை வியாழக்கிழமை நாள வழிபடுவது ரொம்ப விசேஷமான வழிபாடு முறையாக இருக்கு. இங்கு கருடனுக்கு தினமும் அமிர்த கலசன்னு ஒரு வகை மோதகம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுதுங்க. இந்த மோதகத்தை சாப்பிட்டா குழந்தை வரும் கிட்டுன்னு பக்தர்களின் நம்பிக்கை உண்டு. மேலும் இங்கே பெருமாளுக்கு தாயாருக்கு செய்யக்கூடிய அதிமதுர பாயாச நெய்வேத்தியம் ரொம்பவே விசேஷம். அதை உண்டா சகல சுபிட்சங்களும் வாழ்க்கையில உண்டாகும். மேலும் இங்கு மார்கழி பிரம்ம உற்சவத்தின் 4வது நாளான மாலை கல்கருட சேவை உற்சவம் நடத்துறாங்க. அந்த நாளை வஞ்சுலவள்ளி தாயார் அழகிய அன்ன வாகனத்தின் மீது முதல்ல எழுந்தருள அவருக்கு பின்னால் சீனிவாசக்கல் கருடன் மீது அமர்ந்து நாச்சியார் கோவில்ல வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இந்த கருட சேவையின் போது பெருமாளை தாக்கி கழித்து உலா வருவதால கல்கருடன் முகத்தில் வேர்வை வரும் அதிசயத்தை நம்மால் பதர்சிக்க முடியும். திருமங்கையாழ்வார் மங்கள சாசனம் செய்த இந்த திருத்தலத்துறை ஒரு முறை சென்றாவது நிச்சயம் வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. அது மட்டும் இல்லை, கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சிறப்பான ஆலயங்களில் இந்த ஒரு ஆலயமும் உண்டு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவிலில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் கிழக்கு முகமாய் நின்ற திருக்கோலமோ, பெருமாளின் வலப்பக்கத்தில் நம்பிக்கை நாச்சியார் வஞ்சுலவள்ளி திருநாமத்தோடு வலது திருக்கையின் வரது முத்திரையோடு இடது திருக்கையில தொங்க விட்டு கொண்டு நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருள்வாங்க. இப்படி நாச்சியார் மூலவர் பெருமாளோடு மூலஸ்தானத்தில் நின்ற திருக்கோலத்தோடு மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத வகையில் இந்த கோவிலை தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சீனிவாச பெருமாளுக்கும் வலப்பக்கத்தில் நான்முக பிரம்மன் சங்கச்சினன்னு பெருமாளும், இடது பக்கத்தில் வரிசையாக அனிருத்தன் பிரத்யுமனன் சற்று குட்டையான திருமேனியோடு பார்த்தீங்கன்னா சாம்பன்னு புருஷோத்தமன் என்பவர் மிடுக்காக நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருவதே இன்னும் சிறப்பு. மேலும் இங்கே இருக்கக்கூடிய கருட பகவானை நினைத்து வழிபட்டாலே விஷ ஜந்துக்கள் குறிப்பாக பாம்பு இவைகளின் துன்பம் ஏற்படாது. இவரது பெயர் கொண்ட கருடாத்காரம் இன்னும் பச்சை மரகதம் ரொம்பவே சிறப்புடையதுங்க. அமுதம் கொண்டு வந்து தாயின் அடிமைத்தனத்தை நீக்கியவருங்க. பாம்புகளின் ஆதிசேஷனோடு நட்பு கொண்டவர்னு சொல்லலாம். வைகுந்தத்தில் உள்ள அணுக்கு தொண்டர்களான நித்திய சூரிகளின் 2ஆம் அவர். முற்காலத்தில் நகர அமைப்பின் மக்களுக்கு விஷப்பீடை உண்டாகாமல் இருக்க கருடன் பறப்பது போல நகர் அமைப்பதுண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக முற்காலத்தே தஞ்சை நகர் அமைக்கப்பட்ட கருடபுரின்னு சொல்லுவாங்க. இவரது திருமேனியில் உள்ள சர்ப்பங்களின் பட்டு முதலிய சித்திர வஸ்திரங்க சமர்ப்பிப்பவர்களுக்கு எண்ணிய நலன்களும் கைகூடும். மேலும் இங்கே ஆடி சுக்ல பட்சமி திதியில இவரை வணங்குபவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையே இல்லாதவங்களுக்கு கூட நல்ல பிள்ளை பிறக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் எளிதில் கிட்டுவாங்க. இவருடைய திருநட்சத்திர சுவாத்தியானதில் கருடனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்புங்க. கல்கருட வருடம் இருமுறை சீனிவாச பெருமாளோடு எழுந்தருள்வது காணத்தக்கது ஒரு காட்சியாகும். ஒன்று மார்கழி பெருந்திருவிழாவின் 4வது திருநாளும் மற்றொன்று பார்த்தீங்கன்னா பாங்கனி பெருந்திருவிழா 4வது திருநாளும் இவருடைய திருமேனியில் உற்சவர் பார்த்திங்கன்னா
வீதி உலா வரக்கூடிய காட்சியை நம்ம தரிசிக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த வஞ்சுளவள்ளி தாயார் சமேத நரையும் நம்பியான சீனிவாச பெருமாளையே கஷ்டங்களை தீர்க்கும் கவலைகளை போக்கக்கூடிய கல்கருட பகவானையும் சரணடைந்து வழிபடுவோம். நிச்சய வாழ்க்கையில் மறுபிறவியே இல்லாத வாழ்க்கையை இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று பெறலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.